ஹாய் ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளாஸ் 10, அதாவது சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஐடியோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட நியூ கரிக்குலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த வருஷத்துக்கானதா இப்போ கரண்ட் இயர் 2024 to 25க்கான கரிக்குலம் ரீசெண்டாக சிபிஎஸ்சி போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன மாடிஃபிகேஷன், எப்படி படிக்கலாம், அதை பற்றின ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம. ஸோ சிபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கில் எஜுகேஷன் கரிக்குலம் ஃபார் த செக்ஷன் 2024 to 25. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற சப்ஜெக்ட் கோட் 402. ஸோ இது மெயினாக என்ன ஜாப் ரோல் ப்ளே பண்ணுது இந்த ஸ்கில் எஜுகேஷன் பார்த்தோம்னா டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ கிளாஸ் 9லேயும் நீங்கள் இது தான் படிப்பீங்க, கிளாஸ் 10லேயும் சேம் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸோ கிளாஸ் 10 இதில் என்னென்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அவுட்கம் பற்றி சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையானது என்னென்னா கண்டென்ட்டை பற்றி தான் நமக்கு தெரியணும். ஸோ என்ன கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 9th-லேருந்து 10th புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இதில் எவ்வளோ மார்க்குன்றது தெரியணும். ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ டோட்டல் மார்க் பார்த்தோம்னா 100 மார்க். இதில் 50 மார்க் தியரியாகவும் ரிமைனிங் 50 மார்க் ப்ராக்டிக்கலாகவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போர்டு எக்ஸாமில் போனீங்கன்னா எக்ஸாமே பார்த்தோம்னா 50 மார்க்ஸ் தான் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. ப்ராக்டிக்கல்னு பார்க்கும்போது போர்டிலேருந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னலும் வரமாட்டாங்க. ஸ்கூல்லே தான் நம்ம இந்த ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணி நம்ம 50 மார்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ப்ளூ பிரிண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை யூனிட் இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் 10 யூனிட் இருக்குது. ஸோ பார்ட் ஏல எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் பார்த்தோன்னா யூனிட் 1 கம்யூனிகேஷன் ஸ்கில். இதில் டோட்டல் மார்க் பார்த்தோம்னா 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 2 செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இதில் 3 மார்க்ஸ் வருது. நெக்ஸ்ட் யூனிட் 3 ஐசிடி ஸ்கில்ஸில் பார்த்தோம்னா ஜஸ்ட் 1 மார்க் தான் கேட்டிருக்காங்க. யூனிட் 4 ஆண்டர்ப்ரெனரியல் ஸ்கில்ஸில் பார்த்தோம்னா 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் ஸ்கில், அதாவது யூனிட் 5 க்ரீன் ஸ்கில்லில் பார்த்தோன்னா 1 மார்க். ஸோ நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுக்கும் ஆண்டர்ப்ரெனரியல் ஸ்கில்லுக்கும் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில். ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா யூனிட் 1ல் டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் அட்வான்ஸில் 8 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூனிட் 2 எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அட்வான்ஸ்டு, இதில் பார்த்தோம்னா 10 மார்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 3 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதில் மட்டும் 12 மார்க்ஸ் கேட்குறாங்க. லாஸ்ட் யூனிட்டில் மட்டும் சேஞ்சஸ் வருது. லாஸ்ட் இயரில் பார்த்தோன்னா வெப் அப்ளிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி இந்த டாப்பிக்கில் மொத்தம் 11 செக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர். பட் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிட் 4ல் மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா யூனிட்டோட நேமே மெயின்டைன் ஹெல்த் சேஃப்டி அண்ட் செக்யூர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஸோ அடிஷ்னலாக ஆட் பண்ணால் அந்த 3 செஷன்ஸ் மட்டும்தான் இங்கே 4th யூனிட்டில் கேட்குறாங்க. அந்த 3 செஷன்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே போதுமானது. ஸோ அதில் டோட்டலாக பார்த்தோம்னா 10 மார்க் வருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்ட் ஏல 10 மார்க்கும் பார்ட் பியில் 40 மார்க்கும் கேட்பாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 50 மார்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஸோ இந்த பார்ட் பியில் அதிகமாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட், அதாவது அதிகமாக நீங்கள் படிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய லெசன் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் தான் 12 மார்க் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூனிட் 4 அண்ட் யூனிட் 2ல் 10 மார்க் கேட்குறாங்க. யூனிட் 1ல் பார்த்தோம்னா 8 மார்க்ஸ் கேட்குறாங்க. இது பார்ட் ஏ அண்ட் தென் பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. அதாவது எதில் அப்படின்னா யூனிட் 4ல் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் சின்றது ப்ராக்டிக்கல் ஒர்க். இது நம்ம ஸ்கூலில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தோம்னா எப்படி கேட்குவாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு டாக்குமெண்ட்டில் 5 மார்க்ஸு, அட்வான்ஸ்டு ஸ்ப்ரெட்ஷீட்டில் 5 மார்க்ஸு, டேட்டாபேஸ்லேருந்து ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க, அதுக்கு 10 மார்க்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இது 3 ப்ராக்டிக்கல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வைவா நடக்கும், அதுக்கு 10 மார்க். ஸோ இது எல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா 30 மார்க் கேட்பாங்க.
நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னா ஃபீல்டு விசிட், அப்படி இல்லைன்னா போர்ட்ஃபோலியோ ஆர் ப்ராக்டிக்கல் ஃபைல். அதாவது நம்ம ரெக்கார்ட் நோட் எழுதுகிறோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நம்ம ரெக்கார்ட் நோட்டில் எழுதிட்டே வருவோம். அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா 10 மார்க். அதோடு சேர்த்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் ஒர்க். நீங்கள் ப்ராக்டிக்கல் அதாவது ரெக்கார்ட் ஒர்க்கோடு சேர்த்து ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணுவீங்க, ஸோ அதுக்கு 10 மார்க். ஸோ ப்ராஜெக்ட்ன்றது நீங்கள் நம்மளோட ரியல் வேர்ல்டு கேஸ் ஸ்டடி தான் நீங்கள் எடுக்கணும். அதோட சம்மரைஸ் டேட்டா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் டேட்டா பேஸில் வந்து டேட்டாஸை வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அதோட கம்ப்ளீட் சம்மரைஸ்டு ஃபார்மை வந்து நீங்கள் எடுக்கணும் அவுட்புட்டாக. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபார்ம்ஸு ரிப்போர்ட்ஸு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷனுக்கு நீங்கள் என்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணி ரைட்டர் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அது ஒரு ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு 10 மார்க். ஸோ டோட்டலாக பார்ட் டியில் 20 மார்க். ஸோ மேலே ஒரு 30, இங்கே கீழே வந்து ஒரு 20. ஸோ 30 + 20 50 மார்க் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் கெயின் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க் நீங்கள் எழுத போகிறீங்க. சரி, ஓகே. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு லெசன் பார்க்குறோம். பார்ட் பியில் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் அட்வான்ஸில் எது இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அப்ளை ஸ்டைல்ஸ் இந்த டாக்குமெண்ட் சேம் தான், இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸ்டைல்ஸ் கேட்டகரிஸ் இன் ரைட்டர், ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங் விண்டோ, யூஸிங் ஃபில் ஃபார்மேட் மோட், creating and updating new style from selection, load style from template or another document, create a new style using drag and drop method, and then applying styles. இது எல்லாமே as usual லாஸ்ட் இயர் இருந்ததே தான் வந்திருக்கு, தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே. நெக்ஸ்ட் இன்சர்ட் அண்ட் யூஸ் இமேஜஸ் இந்த டாக்குமெண்ட்டில் ஆப்ஷன் டு இன்சர்ட் இமேஜ் டு டாக்குமெண்ட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், ஆப்ஷன் டு மாடிஃபை ரீசைஸ் க்ராப் அண்ட் டெலிட் அன் இமேஜ். இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லாஸ்ட் இயர் ரொட்டேட்டிங் அன் இமேஜ் இருந்தது, இப்போ அது இல்லை. அதுக்கு பதிலாக டெலிட் அன் இமேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிரியேட்டிங் ட்ராயிங் ஆப்ஜெக்ட் செட்டிங்ஸ் ஆர் சேஞ்சிங் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ரீசைசிங் அண்ட் குரூப்பிங் அண்ட் ட்ராயிங் ஆப்ஜெக்ட், பொசிஷனிங் இமேஜ் இந்த டெக்ஸ்ட், மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ செக்ஷன் 2ல் ரொட்டேட்டிங் இமேஜ் அது வந்து இங்கே இல்லை. நெக்ஸ்ட் கிரியேட் அண்ட் யூஸ் டெம்ப்ளேட் வந்து பார்க்கும்போது டெம்ப்ளேட்ஸ் இன் ரைட்டர், யூஸிங் ப்ரீடிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ், கிரியேட்டிங் அ டெம்ப்ளேட், செட்டப் அ custom template, using a template, next changing to a different template, updating a template. இது as usual லாஸ்ட் இயர் நம்ம பார்த்ததே தான். நெக்ஸ்ட் கிரியேட் டேபிள் ஆஃப் கண்டென்ட், hierarchy of headings, customization of table of contents, character styles, maintaining a table of content. இதுவும் லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தது தான். இதில் மொத்தமே வந்து பார்த்தோன்னா 4 செஷன்ஸ் இருக்குது. பட் லாஸ்ட் இயர் 5 செஷன்ஸ் இருந்தது. லாஸ்ட் 5 செஷனில் வந்து பார்த்தோம்னா மெயில் மெர்ஜ்ன்ற கான்செப்ட் இருந்தது. பட் இந்த கரிக்குலமில் மெயில் மெர்ஜ்ன்ற செஷனை டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடியூஸ் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போனால் ஒரு செஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் 4th யூனிட்டில் 8 செக்ஷன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஹாப்பி நியூஸ் ஒன்லி. ஸோ அதிகமான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஈஸியாக படிச்சுட்டு சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் யூனிட் 2 எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அட்வான்ஸ்டு. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அனலைஸ் டேட்டா யூஸிங் சினாரியோஸ் அண்ட் கோல்சிக். இதில் வந்து பார்த்தோம்னா யூஸிங் கன்சாலிடேட்டிங் டேட்டா, கிரியேட்டிங் சப்டோட்டல்ஸ், யூஸிங் வாட் இஃப் சினாரியோ, யூஸிங் வாட் இஃப் டூல்ஸ், யூஸிங் கோல்சிக் அண்ட் சால்வர். இதுவும் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் என்னென்ன டாபிக் நம்ம பண்ணோமோ அதே சேம் டாபிக் தான். லிங்க் ஸ்ப்ரெட்ஷீட் டேட்டா, setting up multiple sheets, creating reference to other sheet by using keyboard and mouse, creating reference to another document by using keyboard and mouse. Next வந்து பார்த்தோம்னா relative and absolute hyperlinks to the sheet, அதாவது linking to external data, linking to registered data. இதுலேயுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, சேம் தான். செஷன் 3ல் ஷேர் அண்ட் ரிவ்யூ அ ஸ்ப்ரெட்ஷீட். இதில் வந்து செட்டிங் அப் அ ஸ்ப்ரெட்ஷீட் ஃபார் ஷேரிங், ஓப்பனிங் அண்ட் சேவிங் அ ஷேர்ட் ஸ்ப்ரெட்ஷீட், ரெக்கார்டிங் சேஞ்சஸ், add, edit and format the comments, reviewing changes, view, accept or reject changes, merging and comparing. இதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இதுவும் லாஸ்ட் இயர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லை. 4th செஷனில் வந்து பார்த்தோம்னா யூஸ் மேக்ரோஸ் இன் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இதில் என்னென்ன பார்க்கலாம்.
using the macro recorder, creating a simple macro, using a macro as a function, passing argument to a macro, passing the argument as values, macros to work like built-in function, accessing cells directly, sorting the columns using macro. இதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, சேம் தான் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3ல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தோன்னா செஷன் 1 அப்ரிஷியேட் த கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் கான்செப்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் டேட்டாபேஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ், concept and examples of relational database, concept and examples of field record table database, concept and examples of primary key, composite primary key, foreign key, database management system software, relational database management system. ஸோ இதுவுமே கூட சேம் தான், இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு செஷன் 2 create and edit tables using wizard and SQL commands. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு லிப்ரே ஆஃபீஸ் பேஸ். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் தான் பார்த்தோம். பட் இவங்க இதில் லிப்ரே ஆஃபீஸ் பேஸ் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு சேஞ்சஸ் தான். டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸில் டேபிள்ஸ், queries, forms and reports of the database, terms in database like a table, field, record, steps to create a table using wizard, data types in database, option to set a primary key table, டேட்டா வியூ டயலாக் பாக்ஸ். இதெல்லாமே செக்ஷன் 2. இதில் என்னென்னா அப்ளிகேஷன் மட்டும் மாறி இருக்குது. ஓப்பன் ஆஃபீஸ் பதிலாக லிப்ரே ஆஃபீஸ் விண்டோ. நெக்ஸ்ட் தேர்ட் செஷன் perform operations on table. So inserting data in the table, editing records in the table, deleting records from the table, sorting data in the table, referential integrity, creating and editing relationship, that is one to one, one to many, many to many, and then field properties. இதுவுமே வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் இருந்த அதே கான்செப்ட் தான். லாஸ்ட் ஃபோர்த் ஒன் retrieve data using query, அதாவது database query, defining query, query creation using wizard, creation of query using design view, editing a query, applying criteria in query, single field, multiple fields using wildcard. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா இதில் நம்ம பார்க்கவே இல்லை. இது கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு. அண்ட் தென் பர்ஃபார்மிங் கால்குலேஷன், குரூப்பிங் ஆஃப் டேட்டா, அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ், SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் செக்ஷன் 5ல் create forms and report using wizard, forms in base, creating forms using wizard, step to create form using form wizard, option to enter or remove data from the forms, modifying form, changing label background, searching record using form, inserting and deleting record using form, concept of report in base, creating report using wizard, steps to create a report using wizard. இதில் as usual நம்ம லாஸ்ட் இயர் பார்த்ததே தான். நெக்ஸ்ட் இப்போது யூனிட் 4 மேனேஜிங் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இந்த யூனிட்டே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 11 செக்ஷன் லாஸ்ட் இயர் இருந்தது, அதில் 8 செக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் படிக்கிற 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து ஒரு போனஸ் தான். 8 செக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 3 செக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின்டைன் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி. அதில் வந்து பேசிக் சேஃப்டி ரூல்ஸ் டு ஃபாலோ அட் ஒர்க் பிளேஸ், தட் இஸ் fire safety rules, falls and slips, electrical safety, use of first aid, case studies of hazardous situation. இதுவும் லாஸ்ட் இயரில் இருந்ததே தான் கொடுத்துருக்காங்க. செஷன் 2ல் வந்து prevent accident and emergency. ஸோ accident and emergency, types of accident, handling accidents, types of emergency. இதுவுமே லாஸ்ட் இயரில் நம்ம படித்தது தான், அதே தான் கொடுத்துருக்காங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லை. செக்ஷன் 3ல் ப்ரொடக்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அட் ஒர்க். ஸோ hazards and source of hazards, general evacuation procedures and healthy living. ஸோ சேம் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதில் நம்ம புதுசாக என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு லிப்ரே ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் தான் படித்தோம், ஓப்பன் ஆஃபீஸில் தான் எல்லாமே பண்ணோம். பட் இந்த வருஷம் லிப்ரே ஆஃபீஸில் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லிப்ரே ஆஃபீஸ் யூஸ் பண்ணி நான் வீடியோஸ் நான் போடுறேன், ப்ராக்டிக்கல் வீடியோஸ் எல்லாமே போடுறேன், மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே வந்து போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் எந்த ஒரு வீடியோவும் 10th ரிலேட்டடாக போடல, 10th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக எதுவுமே போடல. ஸோ உங்கள் ஐடியா சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் நிறைய ரெடி பண்ணி போடலாம். அதே சமயத்தில் லிப்ரே ஆஃபீஸ் பேஸ் பண்ணி நான் வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன்.
please keep support my channel and share my videos to your friends, everyone, and please support me. And thank you dear students. Next video la namba meet பண்ணலாம். Thank you so much.